கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தல்ல போட்டியிட போறது இல்ல. ஆனா, எங்களுடைய முழு ஆதரவு திமுகவுக்கு தான் இருக்க போகுது. மக்களுக்கான ஒரு எலக்ஷனாக இது இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்ற சூழல்ல திமுகவுக்கு எங்களுடைய ஆதரவ குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணி, இந்த தேர்தல்ல நாங்க போட்டி போட போறது இல்ல அப்படின்றத பதிவு பண்றாரு. அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது அவருக்கான சின்னம் டார்ச் லைட் சின்னத்துல போட்டி போட முடியாது அப்படின்னு திமுக வைக்கக்கூடிய அந்த ஒரு நிர்பந்தம். உதயசூரியன் சின்னத்துல தான் நீங்க போட்டி போடணும் அப்படின்றது. உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுறது அவர்களுக்கு சரியா வராது. எங்க கட்சி வளர்றதுக்கு அதுக்கு உகந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லி பலமுறை டிஸ்கஷன்ஸ் நடந்தும் அது கைகோர்த்து வராத காரணத்தினால மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தல்ல போட்டி போடலன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கமல்ஹாசன் அவர்கள் எடுத்த முடிவு. கமல்ஹாசன் அவர்கள் இத நான் போட்டி போட போறது இல்ல அப்படின்னு ஒரு அறிக்கை நேற்று வெளியிட்டு உடனே முதலமைச்சரை சந்திக்கிறாரு. இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமாக அவர் கொடுத்த பேட்டியில அவர் சொன்ன தகவல். இது என்னுடைய தொண்டர்களுக்கும், என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். நான் அவர்களுக்கு மன்னிப்பு சொல்லி அவர்கள நான் அந்நியர்களாக பார்க்க விரும்பல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, வேட்புமனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு கட்சியிலுமே வேட்புமனு தாக்கல் அப்படின்றது தாவேக்கா லெவல்ல வந்தது, திமுக லெவல்ல வந்தது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ரூபாய் வேற குடுக்கணும். இப்ப திமுகவுலனா ஒரு வேட்புமனு தாக்கலுக்கு 20,000, 10,000 அப்படின்ற மாதிரி கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணி தான் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்றாங்க கேண்டிடேட்ஸ் எல்லாருமே. திமுகவுல கூட அதே மாரி தான். தாவேக்காவிலயும் அதே மாரி தான். இப்போ மக்கள் நீதி மய்யத்த பொறுத்தவரைக்கும் ஒரு வேட்புமனுவ தாக்கல் செய்யணும் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் 50,000 கொடுத்து வேட்புமனுவ வாங்கணும். இந்த ஒரு 50,000 அவங்க கஷ்டப்பட்டு தான் ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு வேட்புமனு கிடைக்கும். நம்மள வேட்பாளர்களாக தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம இந்த தேர்தல்ல போட்டி போட முடியும். நம்மளும் ஒரு எலக்ஷன்ல போட்டி போட்டு மக்களுக்கானது செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு தானே அவங்களும் அங்க வேட்புமனு வாங்கியிருப்பாங்க. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுத்து வேட்புமனு தாக்கல் செய்தவர்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்லணுமா? இல்ல அவங்க நம்பிக்கையை பொய்யாக்கிட்டாருன்னு சொல்லணுமான்ற மிகப்பெரிய கேள்வி வருது. 50,000 10,000 20,000 இல்ல 50,000 மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய வேட்புமனுவுக்கான ஒரு விலை. அப்படி இருக்கும்போது அத திருப்பி தருவாங்களா? அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வருது. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்க விரும்பல. என்னுடைய தொண்டர்களை நான் அந்நியப்படுத்த விரும்பல. இது ஒரு 40 ஆண்டு 30 ஆண்டு கால பந்தம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சினிமா காலத்துல இருந்து ஒரு நற்பணி மன்றமா தொடங்கி அது இவ்வளவு பெரிய கட்சிக்கும் ஆதரவாளர்களாக தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் மன்னிப்போ நன்றியோ கேட்டு அவங்கள தள்ளி வைக்க பார்க்க விரும்பல அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாங்க. இருந்தாலும் ரூ. 50,000 கொடுத்திருக்கிறாங்கன்றப்போ இது ஏமாற்று வேலையா? இல்ல அவர்களினுடைய நம்பிக்கை என்ன ஆகும்? திருப்பி அவங்க கேட்க முடியுமா? இல்ல கேட்டு தான் எந்த கட்சியாவது கொடுத்திருக்கிற மாதிரியான வரலாறு தான் இருக்கா? மக்கள் நீதி மய்யம் மட்டும் அதுல விதிவிலக்கா? திருப்பி 50,000 குடுப்பாங்கன்னு எந்த எதிர்பார்ப்புமே வைக்க முடியாது. சோ இதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க? ரூ. 50,000 கொடுத்து ஒருத்தங்க வேட்புமனு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்கு என்ன பதில் அப்படின்றது தான். இப்போ திருமாவளவன் அவர்கள் மீண்டும் இந்த தேர்தல்ல கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்கள் போட்டி போடணும் அப்படின்ற மாரி பதிவு பண்றாங்க. அப்படின்னு வேண்டுகோளே விடுறாங்க. என்னுடைய நண்பர் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, இதுக்கு ஒரு அதீத உணர்வு, மிகவும் ஆழமான தொலைநோக்கு பார்வையுள்ள அரசியல் புரிதலினுடைய வெளிப்பாடு அப்படின்ற மாரி திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்றாங்க. சோ இந்த ஒரு தேர்தல்ல கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய லாபம் கருதி தன்னலமாக எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி சண்டை போடல. இல்ல அது ஒரு பெரிய கலாட்டாவா ஏற்படுத்தாம இந்த தேர்தல்ல திமுக தான் தலைவர். திமுக சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையோ இல்ல ஒரு நிபந்தனைக்கு எங்களால உட்பட முடியல அப்படின்னோடனே டீசெண்டா அவங்க அதை ரொம்பவே மெச்சூர்டா கமல்ஹாசன் அவர்கள் கையாண்டிருக்கிறாரு அப்படின்றதுதான் பல பேரினுடைய கருத்தா இருக்கு. குறிப்பா திரும்ப அவர்கள் அதை தான் குறிப்பிடுறாரு. என்னதான் விசிகாவுக்கு 8 தொகுதி கொடுத்திருந்தாலும் அவங்க அதை கேட்டு பெற்று வாங்கிட்டாங்க. இப்போ மக்கள் நீதி மய்யம் இப்படி போட்டி போடாம இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி இப்போ கமல்ஹாசன் அவர்கள் போட்டி போடணும்னு வேண்டுகோளும் வைக்கிறாரு. ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கெல்லாம் அவருடைய மேடையில பேசினதா இருக்கட்டும், அவருக்காக பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்களின் நண்பர்கள் அதனால இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இது கமல்ஹாசன் அவர்களுடைய தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கருத்தை ஏற்படுத்தியிருக்கும்? அவர்களுடைய மனநிலை என்ன அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க யாராச்சும் இத பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இந்த ஒரு அதிருப்தியாக இத நீங்க பார்க்குறீங்களா? இல்ல இத நீங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்களா? ரூ. 50,000 கொடுத்து வேட்புமனு தாக்கல் செய்த அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா, என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா, இது எந்த மாதிரியான இப்போ திடீர்னு இவ்வளவு நாள் நாங்க தேர்தல்ல போட்டி போட போறோம். 2 தொகுதி வேணும், 3 தொகுதி வேணும்னு கேட்டுட்டு, அவங்க சின்னத்துல போட்டி போட முடியாது அப்படின்றது மக்கள் நீதி மய்யனுக்கு ஒரு பேக் ட்ராப்பா அமையும் அப்படின்றதுனால, போட்டியே போட மாட்டோம்னு டக்குன்னு சொல்லிட்டாங்க. இத நம்பி காத்துட்டு இருந்தவர்களுடைய மனநிலை என்ன?
சரி. இப்ப ஏன் இந்த இதுல வந்து போட்டி போட மாட்டோம்ன்னு சொல்றாங்க அப்டின்னா, மக்கள் நீதி மய்யம் டார்ச் லைட் சிம்பல் அப்டின்றது வந்து அவங்களுக்கான ஒரு சின்னம். அதுல போட்டி போடாம உதயசூரியன்ல போட்டி போட்டாங்க அப்டின்னா, மிகப்பெரிய ஒரு விமர்சன பொருளா மாறுவாரு அப்டின்றதும் ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே டிவி எல்லாம் உடைச்சுட்டு போய் திமுகலயே போய் ஐக்கியமாறாரு. ஒரு எம்பி சீட்டுக்காக வந்து போய் உட்கார்ந்துட்டாரு அப்டின்ற மாரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, ஒட்டுமொத்தமாக கட்சியே வந்து இல்லாத மாரி அவங்க கூட அவங்களோட சின்னத்துல போட்டி போட்டா, அது இன்னும் வந்து கட்சிய வந்து பின்னடைவாக்குமோ அப்டின்ற ஒரு இதுல ஒரு துரிதமான ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னாலுமே, இத வந்து முன்கூட்டியே யோசிச்சு செயல்பட்டிருக்கணும் அப்படின்றது தான். இப்போ வந்து யோசித்து வேட்புமனுவெல்லாம் தாக்கல் செய்ததுக்கு அப்புறமா யோசித்து இந்த மாதிரியான ஒரு பதில் சொல்றது அப்படின்றது நியாயமற்றது அப்படின்னு தோணுது. இந்த முடிவு சரியாக இருந்தாலும், அது இந்த நேரத்துல பண்றது அப்படின்றது தான் இங்க கேள்வி பொருளாகவே மாறுது. திமுகவுக்குமே இந்த நேரத்துல தேமுதிகவுக்கு ஒரு 10 சீட் போயிடுச்சு. 8 சீட் விசிகவுக்கு, காங்கிரஸ்க்கு 28 இப்படின்னு எல்லாருக்குமே வந்து சீட்ஸ் வந்து அவங்க எதிர்பார்த்தத விட காங்கிரஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சது, அது தொடர்ச்சியாக இந்த மாரி அதிகமான சீட்ஸ் போனதுனால, அவர் அந்த சிச்சுவேஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நான் ஒரு வெளிய வர்றேன் அப்படின்றத சொன்னது மட்டும் இல்லாம, திமுக தான் ஜெயிக்கணும். ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் இந்த முதலமைச்சர் இருக்கையில இருக்கணும். அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. ஸோ இந்த இடம் அவருடைய முதிர்ச்சிய காட்டுது. ஆனால் திரையுலகுன்னு வரும்பொழுது இவ்ளோ பெரிய ஜாம்பவானாக, இவ்ளோ பெரிய வித்வானாக, உலகம் அறியக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கிற பட்சத்துல, அவருடைய ஒரு வரலாறுல எல அரசியல் களத்துல இப்படி அவர் வந்து ஒரு கட்சி அவர் கட்சியே ஒண்ணுமே இல்லாம போய் இன்னொரு கட்சியில வந்து ஐக்கியமாகறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சரி வராது. அப்படின்றதுனாலயே இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரோன்ற கேள்வி வருது. ஏன்னா, இப்ப சரத்குமார் அவர்கள்லாம் அந்த மாரி தான் கட்சிய கலைச்சுட்டு போய் பாஜகல சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாரியான ஒரு கருத்து இருந்தது. இப்போ அதுக்காக அவர் வருந்துறேன்ற மாரியெல்லாம் கருத்தெல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு நிலை கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்துறக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு முடிவு எடுத்து தான் அவர் இப்படி செயல்படுறாரு. ஆனா, அவர் திமுகவுல வந்து சேர்ந்ததுனால ஒரு அங்கீகாரமாக ஒரு எம்பி சீட் இருக்கு. அவருக்காக ஒரு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கான ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரமானது கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி அவரை நம்பி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண அவருடைய தொண்டர்களினுடைய நிலை தான் இப்ப பரிதாபமாக இருக்குன்னு பார்க்க முடியுது. உங்களுக்கு என்ன தோணுது? மக்கள் நீதி மய்யத்தினுடைய இந்த ஒரு முடிவு எவ்வளவு தூரம் சரி அப்படின்றத பத்தி உங்க பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.